الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا اللهم صل على محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வுடைய மாபெரும் பேரருளால் ஏக இறைவனை போற்றி புகழ்ந்து நம்மீது கடமையாக்கி இருக்கின்ற அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இஸ்லாமியர்கள் மீது கடமையாக்கி இருக்கின்ற இந்த யௌமுல் ஜும்ஆ என்று சொல்லக்கூடிய அருள் பொருளும் பரக்கத்து செய்யப்பட்ட மகிஃபிரத்து வழங்கப்பட்ட இந்த யௌமுல் ஜும்ஆவுடைய தினத்திலே முதலாவதாக வருகை தந்து நன்மைகளை கொள்ளையடிப்பதற்காக இறைவன் வழங்கக்கூடிய நன்மைகளை முழுமையாக பெற்றுக் கொள்வதற்காக முதலாவதாக வருகை தந்தவர்கள், அதற்கு பிறகு அதற்கு அடுத்தடுத்து வருகை தந்தவர்கள் நம் அனைவர்களின் மீதும் குறிப்பாக யௌமுல் ஜும்ஆவுடைய தினத்திலே அல்லாஹ்வுடைய பள்ளியிலே வீற்றிருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உரித்தாகட்டுமாக நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு இந்த யௌமுல் ஜும்ஆவுடைய முதல் உரையிலே நாம் தேர்வு செய்த தலைப்பு தூய்மைவாதிகள் யார், அதாவது பரிசுத்தவான்கள் இறைவனின் பார்வையில் யார் என்ற தலைப்பிலே அல்லாஹ்வுடைய வேதத்தில் இருந்தும் அல்லாஹ்வுடைய தூதர் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலின் மூலம் ஒரு சில செய்திகளை சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன். இந்த உலகத்திலே வாழக்கூடிய இஸ்லாமியர்களில் சில பேர் சில இயக்கத்தை சார்ந்தவர்கள், சில பள்ளிவாசல் நிர்வாகத்தை சார்ந்தவர்கள், ட்ரஸ்டிகளை சார்ந்தவர்கள் குறிப்பா தங்களை பரிசுத்தவான்கள் என்று குறைந்த எண்ணிக்கையில் உள்ள சில இயக்கம், ஒரு சில மிக விரல்விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில இயக்கம், ஒரு இயக்கம் சொன்னா நம்ம கடையால குத்தி விடும், நம்மள சொல்றாங்கன்னு நினைச்சுவாங்க. அதனால ஒரு சில இயக்கம் நான் சொல்றேன். ஒரு சில இயக்கத்தை சார்ந்தவர்கள் தன்னை பரிசுத்தவான்கள், எந்த இயக்கத்தில் நீங்கள் பயணித்தால் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் சொர்க்கத்துக்கு சென்று விடலாம் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்கணும். ஒரு இயக்கம் மட்டும் சில பேர் இருக்காங்க, தௌஹீதை பேசக்கூடிய சில பேர் என்ன செய்யறாங்க கேட்டா, இந்த ஜமாத்துக்கு தான் சொற்பம், அந்த ஜமாத்துக்கு போனா சொற்பம் அழைப்பு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி பேசுவதற்கு இஸ்லாத்துல இருக்கிறது நாங்க தான் பெர்ஃபெக்ட், இவ்வளவோ இயக்கங்களை நீங்க பார்த்துறீங்க, எங்க இயக்கம் மாதிரி அப்படி பேசுறாங்கன்னா இவ்வளவு மாதிரி ஒன்றான ஒரு சைத்தான் உலகத்துல யாராவது இருப்பானா? சான்று காட்டுற ரசூலுல்லாஹி எந்த அளவுக்கு ஒரு தூய்மைவாதி பரிசுத்தவான்கள் தனக்குத்தானே அல்லாஹ் ரசூலும் சொல்லாமல் சில பேர் சொல்லக்கூடிய விவகாரத்திலே ரசூலுல்லாஹி வன்மையாக கண்டித்த நிகழ்ச்சிகள் எல்லாம் திருமலை ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.
செய்யறாங்கன்னு சொல்லி கம்பட்டம் அடிக்கக்கூடிய இயக்கங்களும் இருக்கிறது. இதை இஸ்லாம் இயக்கத்தை முடியல கணக்கு தானே சொல்ல முடியுமா? நான் 5 வேளை தொழுகிற சொர்க்கவாதி சொல்ல முடியுமா? 5 தடவை ஹஜ்ஜிக்கு போயிட்டு மாட்டோமா? ஹரம் ஷரீஃபை நான் போய் சந்தித்து ஹரம் ஷரீஃபுக்கு போய் தவாப்பு செய்து ஹஜ்ஜி பண்ணிட்டு வந்தேன், அதனால சொல்ல முடியுமா? 50 வயசு ஆகுது பாய், 90 வயசு ஆகுது பாய், நான் எல்லா ரமலான் மாதத்திலையுமே நான் வந்துக்கிட்டு லைலத்துல் கத்ர் இரவு அடைஞ்சேன், ஒற்றைப்படையான இரவுகளை, அதனால சொல்ல முடியுமா? 5 வேளை தொழுத பாய் சொல்ல முடியுமா? முடியாது. அந்த இஹ்லாஸோட செய்யக்கூடிய விஷயத்தை அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். நம்ம நினைக்கலாம், ஏமாத்தலாம், ஊர் உலகத்தில் பாராட்டுவதற்காக பெருமை நம்மளை ஆகாரமாக புகழ வேண்டும் என்பதற்காக பயங்கரமான ஆளுங்க சுண்ணத்துலாம் பயங்கரமாக தொழுகிறாரு, பல்ல தொழுகிறாரு, வாங்க சொல்ல முதலாளா வந்துறாரு என்று நம்மளை பற்றி ஒரு பேச்சு பொருளாக ஆக வேண்டும் என்பதற்காக கூட மனிதர்களின் பெரும்பாலும் அந்த மாதிரி ஒரு எண்ண ஓட்டத்தில் கூட விளையாட்டு வரலாம். அல்லாஹ் சொல்றான், நீ தொழுத நோக்கத்தில் எது உண்மையில டியூட்டி கடமை, தொழுவது, நோன்பு வைப்பது, ஜக்காத்து கொடுப்பது, ஹஜ்ஜி செய்வதெல்லாம் நம் மீது உள்ள ஒரு இறைவனுக்கு ஆற்றக்கூடிய அல்லாஹ் நமக்கு தந்த ஒரு பரிசு, உனக்கு ஒரு கடமை, இது செய்ய, இதை செஞ்சாதான் மறுமையில சொல்ற அவ்வளவு தூய்மையோடு செய்ய என்று அல்லாஹ் நமக்கு சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்கணும்னு சொன்னா, அப்ப தூய்மைவாதிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் உலகத்தில் இருக்கிறான், தன்னைத்தான பரிசுத்தவான்கள் என்று கருதி கொள்ளக்கூடியவர்கள்னா உலகத்தில் இருக்கிறான். அது உண்மையிலே சைத்தானா, உண்மையிலே தன்னை பயங்கரமான என்ன மாதிரி ஆளுங்க, நான்லாம் அப்படின்னு பேசுறான்னு வைங்க, விவாதத்தில் குடிகட்டி பார்ப்பேன், உதவ மாட்டான், தண்ணி கொண்டு போவான், சுகோட தூங்கிடுவான், யோகத்துக்கு மட்டும் வருவான், அசருக்கு வருவான், மகிழ் பிசாக்கு வரமாட்டான், இப்படியெல்லாம் குருபாக பேசிட்டு தெரியக்கூடியவர்கள் தூய்மையாதிகளா, பெர்பெக்ட்வாதிகளா? எல்லாம் சொல்லிக்காட்டலாம். திருமலை புராணம் 4வது அத்தியாயத்தினுடைய 49வது இறைவசனம், அலந்தர இல்லல்லதீன யஸக்கூன அன்ஃபுஸஹும் பலில்லாஹு யஸக்கி மன் யஷாஉ வலா யுல்லமூன ஃபதீலா. தம்மைத்தாமே பரிசுத்தவான்கள் என கருதி கொள்வார்கள். நபியை அறியவில்லையா? மாறாக தான் நாடியவரை எல்லாமே பரிசுத்தமாக்குகிறான், அவர்கள் அனைவரும் அநீதி இழைக்கப்பட மாட்டார்கள் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தம்மைத்தாமே பரிசுத்தவான்கள் சொல்றாங்க. இல்ல, அவங்களை கண்டிச்சா சொல்றான், எனக்குத்தானே நான் சொர்க்கவாதி, நாம இந்த இயக்கத்தில் பயணிக்கிறேன், அதனால இந்த இயக்க சொத்துக்களை கொண்டு போயிடுவோம், அப்ப அந்த இயக்க நாரி போய் கிடக்கும். அத்தனை அறிஞர் குடித்தினர் குடும்பம் அப்படி இருந்தது என்ன எல்லா பேரும் எடுத்துக்கிறேன், ஒரு பேர் வெளியே கிடைக்கல, எல்லா இயக்கத்தில் என்னென்ன இஸ்லாமை தவிர்க்குதுல சுன்ன ஜமாத்து மதியம் அவங்க எல்லாம் வேற விஷயம், ஏற்கனவே வழிகாட்ட கொள்கைகளை பயணிக்கிறார்கள், இவன் பெர்பெக்ட்வாதின்னு சொல்லலாம். அப்படி சொல்லக்கூடியவன் ஜாதிங்கிறான், சலப்புங்கிறான், டிஎன்டிஜிங்கிறான், பிஜே கோஷ்டிங்கிறான், 72 கூட்டம் இருக்குதா இல்லையா? இந்த மாதிரி வகையான முறையில் உள்ள ஐதாபி கோஷ்டிங்கிறான், பல வகையில எல்லா வகையில எவனாவது நான் தூய்மைவாதி பெர்பெக்ட்வாதின்னு சொன்னா இவனை விட ஒரு அயோக்கிய உலகத்தை எவனுமே இல்லை, நரகத்துக்கு முதலிடத்தை விசேஷம் பண்றான், அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை கையில் எடுக்கிறான், சொல்றது தெரியுமா? சொல்றான் பெர்பெக்ட்வாதிங்கிறான் என்று சொல்றேன். இவனை பற்றி இஸ்லாம் நன்மையாக கண்டிக்கிறது. இன்னும் பல வசனங்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம். திருமலை குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான், 53வது அத்தியாயத்தினுடைய 33வது இறைவசனம், அல்லதீன யஜ்தனிபூன கபாயிரல் இஸ்மி வல் ஃபவாஹிஷ இல்லல் லம் இன்ன ரப்பக வாசிஉல் மக்ஃபிரா ஹுவ அலமு பிக்கும் இது அன்ஷஅக்கும் மினல் அர்லி வ இதா அன்தும் ஜின்னத்துன் ஃபீ புதூனி உம்மஹாத்திக்கும் ஃபலா துஸக்கு அன்ஃபுஸஹும் ஹுவ அலமு பிமன் இத்தகா. 53வது அத்தியாயத்தினுடைய 32வது இறைவசனம், பெரும்பாவங்களையும் வெட்கக்கேடானவற்றையும் விட்டு யார் விலகிக் கொள்கிறாரோ அவன் பரிசுத்தவான்கள். பெரும்பாவம் விபச்சார, வட்டி, திருட்டு, கொலை, கற்பழிப்பு சொல்லி பெரும்பாவங்கள் செய்யாமல் இணைகரிப்பிக்கிறது. இந்த மாதிரி பெரும்பாவங்களையும் வெட்கக்கேடானவற்றையும் விபச்சாரம், அந்த மாதிரியான வெட்கக்கேடானவற்றையும் விட்டு யார் விலகிக் கொள்கிறாரோ அவர் மன்னிப்பு கேட்டார், விலகிக் கொண்டு ஆனால் மன்னிப்பு கேட்கிறார்.
தெரியாம பண்ணிக்கலாம், நான் மன்னிச்சிருவா, உன்னிடத்தில் நான் சரணடைகிறேன், உன்னை விட்டு வேறு எந்த போக்கிடமும் இல்லை இறைவா, மன்னிச்சு இனிமே நான் உன்னை பாவம் செய்ய மாட்டேன்னு எவன் மன்னிப்பு கேட்கிறானா அவன் தூய்மைவாதி, பரிசுத்தவாதி. திரும்ப அந்த பாவத்தின் பக்கம் செல்லாமல் இருக்க எல்லாம் சொல்ல நிபந்தனை விதிக்கிறான். சொல்லி காட்டுறாங்களா, அவர் மன்னிப்பு கேட்டார். உமது இறைவன் தாராளமாக மன்னிப்பவன், அற்பமான சில விஷயங்களை, அற்பமான பாவங்களை, யாரை பாதிக்காமல் அற்பமான பாவங்களை தவிர அதற்கு மன்னிப்பு கேட்பது அவசியம் இல்லை என்று அவர் சொல்லி சொன்னான். ரப்புல் ஆலமீன் உங்களை பூமியில் இருந்து படைத்த பொழுதும் உங்கள் அன்னையரின் பெற்றோர்களின் உங்கள் தாயின் வயிற்றில் நீங்கள் இருந்த பொழுதும் அவன் உங்களை நன்கு அறிவான் அல்லாஹ். எனவே உங்களை நீங்களே பரிசுத்தவான்களாக கருத்திக் கொள்ளாதீர்கள். இறையச்சமுடையவர் யார் என்பதை அவனே அறிவான். அல்லாஹ்வை நான் அறிவு மார்க் போடுவேன். நீ எப்படி உன்னை பரிசுத்தவான்கள் சொல்ல போச்சு, சொர்க்கவாதி சொல்ல போச்சு? ஒரு பயிருக்கு அதிகாரம் இல்லை. நம்ம காலமான தொழுதோ போச்சு சொர்க்கமா உத்தரவாதம் இருக்குதா? ஒருத்த காலமான தொழுதோ வைக்கல, இந்த அவனுக்குரிய காரியத்தை என்ன செய்ய, யாரையும் கெடுதல் விளைவிக்காமல், இந்த குடும்பத்தை கெடுத்து வாழாமல் பார்த்து மனையை போட்டான் அவன் நரகமா? அந்த அதிகாரம் யாருக்கு இருந்தா? அப்ப அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் தீர்ப்பளிக்கப்பட்ட பிறகுதான் ஒருத்த சொர்க்கமா நரகமா என்று தீர்மானிக்கப்படுவதோடைய இவ்வளவு இந்த மாதிரி மைக்க பிடிச்சா பேசுகிறாங்க, கல்வியாவில் பேசுறாங்க, அவங்க போடக்கூடிய பொதுக்கூட்டங்களில் பேசுறாங்க. இந்த இயக்கத்துக்கு வாரின கட்சியில் ஆரம்பிக்கிற மாதிரி திமுகவுக்கு வந்தால் உங்களுக்கு அப்படி இப்படி, ஏடிஎம்கேக்கு வந்தால் அப்படி கம்மி, இந்த மாதிரி காங்கிரஸுக்கு வந்தால் உங்களுக்கு ஆகா ஓஹோ எனக்கு உங்களுக்கு பதவியை தருவோம், ஆசனத்தை கட்டுவாங்க, இல்லை இதையும் தர மாட்டாங்க. அந்த மாதிரி வந்து கட்சிக்கு ஆரம்பிக்கலாம் பிடிக்கிறாங்க, இயக்கத்துக்கு வாங்க என்று சொன்னால் இது பரிசுத்தமானவர். அல்லாஹ் கண்டிக்கிறான். ஒரு வாப்பா ஒரு தாய் வீட்டில் இருக்கு பூமிக்கு வரப்போவதற்கு முன்னாடி என்ன சொன்னான்? ரப்புல் ஆலமீன் உங்களை பூமியிலிருந்து படைக்கப்படும், உங்களை படைக்கப்படும் உனக்கு தெரிந்தா நீ அயற்கைய பயில திருடலாம், உள்ள மாதிரியே கேவலப்பட்டவனா, இறைநம்பிக்கையாளரா என்பது எனக்கு தெரியும். ஒரு பெற்றோருடைய வயிற்றில் நீ இருந்த பொழுதும் உன்னை நான் அறிவேன். நீ உலகத்தில் 50 வருஷம் 60 வருஷம் வாழும் பொழுது நான் சொர்க்கவாதி நான் அப்படின்னு சொல்லிட்டு கள்ளத்தாரியை போகாம செய்யலாம், போய் கள்ளத்தாரியை கடவிக்கிட்டு சீட்டு விளையாண்டுக்கிட்டு குடும்ப உட்கார்ந்துக்கிட்டு நண்பர்களோடு நைட்டில் தண்ணி அடிச்சுக்கிட்டு இப்பெல்லாம் ஆட்சியார் தண்ணி அடிக்கிறானா உண்டான செய்தார்கள். எல்லாத்துலையும் இருக்கான், அஜரத்தில் இருக்கலாம், அலிம்சாக்கள் இருக்கலாம், பெரிய பெரிய ஜமாத்து தலைவர்கள், அவன் நிர்வாகிகள் எல்லாமே நான் செய்தா இருப்பான், நல்லவனும் இருப்பான். அப்ப அந்த மாதிரி இப்ப என்ன செய்யறாங்க, தூய்மைவாதிகள் சொல்லும்போது வன்மையா இஸ்லாம் கண்டிக்கிறது. அவர் சொல்லாத இந்த மார்க்கம் சொல்லி காட்டக்கூடிய விஷயத்தை பார்க்கணும்னு சொன்னா அப்ப அல்லாஹ் முடிவெடுக்கக்கூடியவன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கட்டத்தில் உமரின் சத்தாப் எல்லாம் அறிவிக்கிறார்கள். தூய்மைவாதி வேஷம் போறவனுக்கான அதிசயம் சொல்றேன். கைபர் யுத்தம் நடக்குது. கைபர் யுத்தம் அன்றைக்கு கைபர் யுத்தத்தினுடைய போர்க்களத்தினுடைய கைபர் யுத்த நாள்ல உமர் சொல்றார், நபி தோழர்கள் சிலர் இன்னார் உயிர் தியாகி அப்படின்னு அறிவிக்கிறாங்க. இன்னார் உயிர் தியாகி அல்லாஹ்வுடைய பாதையில கொல்லப்பட்ட தூய்மைவாதி நடத்தான். யுத்தத்துக்கு பணம் நடந்தான். அல்லாஹ்வுடைய பாதையில காசு பணம் என்னங்க, என் உடல்ல வெட்டுப்படுவதற்கு நான் போறேன், உயிரை கொடுக்க போறேன்னு அர்த்தம். அப்ப உயிரை கொடுக்க போன சஹாபாக்கள் கைபர் யுத்தத்துல வந்துகிட்டு இன்னார் உயிர் தியாகி, இன்னார் உயிர் தியாகி, இன்னார் உயிர் தியாகி என்று சஹாபாக்கள் பட்டியலிட்ட பிறகு ஒருவரை பற்றியும் இன்னார் உயிர் தியாகி அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக கொல்லப்பட்டான உடனே நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறுத்து யார உயிர் தியாகிக்கிறா எப்படி கொண்டு தெரியுமா? நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு இந்த ஆளு உயிர் தியாகி அல்ல, இவர் போர்க்களத்தில் கைபர் யுத்தம் முடிந்த பிறகு அந்த போர்க்களத்தில் எதிரிகள் விட்டு சென்ற அந்த கனிமத்து பொருளை நபிகள் நாயகமாகிய அல்லாஹ்வுடைய தூதராகிய மாமன்னர் சக்கரவர்த்தியாகிய முகமது ஆகிய நான் பங்கிடுவதற்கு முன்னால் போர்வை ஆட்டையை போட்டான் மனுஷன். ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாம ஒரு பையன் வச்சிருந்த போர்வை கனிமத்து போர் செல்வங்களை ஆட்டையை போட்ட இவர் உயிர் தியாகியா? உயிர் தியாகி சொல்லாதீங்க உமரே, இவர் உயிர் தியாகி கிடையாது. அல்லாஹ்வுடைய விஷயத்துல இவர் கெட்ட ஆளு, இவருக்கு இவர் கெட்ட போக்கியத்துக்குரியவர் அப்படின்னு சொல்லாங்க. அப்ப எதிர்பார்ப்பு என்ன? உயிர் தியாகி இல்லைன்னா பாவம் சம்பாதிச்சு நரகத்துக்கு போவாரு என்ற அடிப்படையில்
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை பார்க்கிறோம். பிறகு சொன்னார்கள் அல்லாஹ்வுக்கு அவர்கள் என்னிடத்தில் நபிகள் நாயகம் சொன்னார், உமர் சொன்னார், உமர் இப்னு கத்தாப். பிறகு சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் உமரை அறிவீங்கள், இறை நம்பிக்கையாளர் தான் சொர்க்கத்தை நுழைவார்கள். யாரு கத் அஃப்லஹல் மூமினூன், மூமின்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அவங்க தொழுவாங்க, ஜகாத் கொடுப்பாங்க, நல்ல விஷயங்களில் ஈடுபடுவார்கள் எல்லாம் சொன்னாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மூமி இறை நம்பிக்கையாளரை தவிர வேறு யாருமே சொர்க்கத்தில் நுழைய முடியாது என்று அறிவிங்கள் உமரே என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நான் அறிவித்தேன் என்ற செய்தியை உமர் அறிவிக்கிறார். இந்த செய்தி புகாரில் முஸ்லிம் அவர்கள் 182 நபர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அப்ப சிந்தித்து பாருங்கள். உயிர்த்திய போர்க்களம் மட்டும் போயிட்டு கூட அவரால் தூய்மைவாதி பட்டம் வாங்க முடியாது. அப்ப தூய்மைவாதி என்பது யாருன்னா செயலை செஞ்சு நடந்து போயிடார் என்று சொன்னால் அவ பார்க்கிறோம். அதுபோல இன்னொரு இடத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்கன்னா சொல்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு தபூக் யுத்தத்தின் பொழுது அதெல்லாம் இன்னொரு யுத்த காலத்துல ஒரு ஆள் என்ன செய்யறாரு, வீரத்தினம் போர் புரிகிறார். போர் புரியும்போது சஹாபாக்கள் சொல்றாங்க, எப்படி போர் போடுகிறார் பாருங்க, இன்னும் அந்த யூத இணை வைப்பாளர்கள் கைப்பற்ற என்ன செய்யறாரு, வெட்டி சாக்கிறார். மற்ற எல்லா சகாபாக்களையும் விட அதிகமா ஒரு ஜெதுபூன்றவங்க ஒரு விவேகத்தோடு போர் புரிஞ்சா பல பேர் வெட்டி சாக்கிறார். சகாபாக்கள் ஆச்சரியம், இந்த யுத்த காலத்துல எவ்வளவோ இந்த காலத்துல நபிகள் நாயகத்தோடு போர் புரிந்தோம், இந்த மேற்படியா இப்ப இந்த சகாபி மாதிரி நம்மளால முடியலையே, அடிச்சு ஒரு வாரால வெட்டினா 50 பேர் தலை உருளுத என்று சொல்லி நல்லா அடிக்கிறார். செலவானியா போர்ல இருந்து யுத்த காலத்துல ஒதுக்கி தனியா வாழை பிடிச்சி தேடி தேடி வெட்டுவாங்க. அந்த மாதிரி போர்க்களத்திலிருந்து விலகி உள்ளவன் அந்த அவனையும் வெட்டுறாரு, போர்க்களத்தை களத்தில் நிற்கிறவனே வெட்டுறாரு. இறுதியில அவருக்கு காயம் வருது. அதுக்கு சொல்றாங்க சஹாபாக்கள் பயங்கரமான குஷ்மான் அழைக்கப்பட்ட இவர் வந்து பயங்கரமா யுத்தம் பண்றாரு. சொர்க்கவாதிகள் பேசின உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இவர் நரகவாதிக்கிறாங்க. ஆச்சரிய சகாபாக்களுக்கெல்லாம் இல்ல வெளிப்பார்வை வெட்டி சாய்க்கலாம் மனுஷன், வெளிப்பார்வை பார்க்கும் போது இவர் சொர்க்கத்தில் 100% போயிடுவார்கள் நினைக்கும் போது நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள், இவர் நரகத்துக்குரியவர். உடனே ஒரு சஹாபி, ஆஹா ரசூலுல்லாஹ் இப்படி சொல்றாங்கல்ல, இவர் ஃபாலோ பண்ணும்போது ஒரு ஆள் என்ன செய்யறாரு, இவரை ஃபாலோ பண்ணி இவரை பின்தொடர்ந்த ஒரு வேலையை அமைத்துக் கொண்டு இவரை பின்தொடர்ந்த போற யாரை குறித்து நபிகள் நாயகம் அவர்கள் வீரதீரம் போர் புரியக்கூடிய ஒருவரை பற்றி இவர் நரகவாதி என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஒரே காரணத்தினால் பின்தொடர்ந்தாய பார்த்தா ஒரு கட்டத்துல எதிரிகள் ஆளை வெட்டிடுறாங்க. எதிரிகளுடைய வெட்டுக்கு ஆளாக்கப்பட்டு கடுமையா ஒரு சேதமடைந்து கையெல்லாம் தூங்குது. அந்த மாதிரி வெட்டிக்கு ஆளாக்கப்படுறாரு. வீரத்தினம் போர் புரிந்தவர். பிறகு அவர் மனசு சொன்னது, இனிமே உயிர் வாழ்ந்து என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்த குத்துயிர் குறைகள் இந்த மாதிரி கொண்டாடி பார்க்கணும், பிள்ளை பார்க்கணும், என்ன நினைச்சாலும் தெரியல. அந்த வாளினுடைய பிடிய பூமியில ஊடி கூர்மையான பகுதியில உடம்ப சாய்க்கிறார். சாய்த்து அப்படியே அந்த கத்தி அந்த பால் வெளியே வந்து ஆளு தற்கொலை பண்ணிவிட்டார். தோல் புத்தகத்தை கிழித்து கொண்டு வெளியே வருது, மார்பை குத்தி வெளியே வந்த பிறகு இறந்து போயிட்டான். உடனே அந்த ஆளு ஒரு சொல்றாரு, தற்கொலை பண்ண என்ன, எவன் ஒருவன் மன வலிமை இல்லாம தற்கொலை பண்றானோ, குடும்பம் புயல் அடக்குமுறை ஒடுக்குமுறை கஷ்டம் பொருளாதார நெருக்கடி நோய் நொடி இதுக்கெல்லாம் எதிர்கொள்ள முடியாமல் இஸ்லாமிய பார்வையில இஸ்லாமிய மார்க்கத்தில் எவன் ஒருவன் தற்கொலை செய்யறானோ அவன் நிரந்தர நரகத்துக்குரியவன். இஸ்லாத்தில் நபிகள் நாயகம் அறிவிக்கிறார்கள், நிரந்தர நரகத்தில் போறவன் எல்லா விதியும் உண்டான். இவனுக்கு 50 வருஷம் 60 வருஷம் வாழ வேண்டிய விதி எழுதலாம். இந்த விதியை முந்தி என்ன செய்யலாம், 20 வயசு செத்து போயிடலாம். நீட் தேர்வு அப்படி ரத்து பண்ண மாட்டேங்கிறாங்க, செத்து போயிடலாம். நீட் செல்வகிட்ட அவங்க அடிக்க வேணாம். ஆட்சியாளர்கள் முற்றுகையிட்டு சாயும் பார்க்குமாதிரி போர்களை நடத்தி கலப்பாமூச்சி போயிட திரும்பி விலகிட்டாங்க. இப்படி இருக்கக்கூடாது. அவங்க சக்தியை விட்டு அடிக்கிற அளவுக்கு பிரதமர் ஓட்டுற அளவுக்கு அந்த மாதிரி பல நாடுகளை கைப்பற்றாங்களா இல்லையா, இலங்கையில பல அர்ஜென்டினா பல நாடுகள்ல ஆப்கான்ல அந்த மாதிரி வந்துக்கிட்டு தொடர் போராட்டம் நடத்தி இவங்க ஆட்சியை முறியடிக்க விட்டுட்டு இளைஞர்கள் ஆட்சி வரணும், அப்படி நாட்டை கைப்பற்றணும். அப்படி இல்லாம செஞ்சு போயிடறாங்க.
அவனுக்கு நீட் தேர்வு செத்து போயிடலாம். இந்த மாதிரி நீட் தேர்வு வச்சு நீட் தேர்வுக்கு அந்த என்ன செய்யறாங்க, டாக்டர் ஆகிறதுக்குள்ள நீட் தேர்வு, அந்த நீட் தேர்வுல தேர்ச்சி பெற்றாதான் மருத்துவராக முடியும் என்ற சட்டம் வச்சுக்கிறாங்களா இல்லையா? அதை என்ன சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம் சொல்ல செத்து போயிடலாம். இப்படி தற்கொலை பண்ண நிறுத்தின விஷயத்துல அந்த மாதிரி இருக்கும் பொழுது இவர் தற்கொலை பண்ணி விட்டார். அப்ப நிரந்தர நரகமா இல்லையா? நிரந்தர நரகம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாரு, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். அப்ப பின்னாடி போனார்ல அவர், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், வணக்கத்துக்குரிய அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்று முகமதே நான் சாட்சி சொல்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதரே, வணக்கத்துக்குரிய அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, அல்லாஹ் ஒருவன் என்று சாட்சி சொல்கிறேன். அஷ்ஹது மேலும் சாட்சி சொல்கிறேன், அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நான் சாட்சி சொல்றேங்கிறார். சொன்னவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வின் ஆணையாக ஒரு மனிதன் அவன் வெளிப்படையா பிறர் பார்க்க வேண்டும் என்பதற்காண்டி பல நல்லதங்களை செய்து கொண்டே இருப்பான். மக்கள் அவனை பற்றி முடிவெடுப்பார்கள், இவன் தூய்மைவாதி, பரிசுத்தவாதி, சொர்க்கத்துக்கு போயிடுவான், ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ் அவனுக்கு தான் பேசுவார்கள். இறுதியில அவன் நரகவாதியாக ஆகிவிடுவான் சொல்றாங்க. விதி முந்தி போய் சொர்க்கத்துக்குள்ள காட்சி செஞ்சுட்டு இருக்கான், கடைசியில் செய்தாங்க போயிடுவான். பார்க்கிறீங்களா இல்லையா? சமீபம் அது போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மனிதர்கள் பார்வைக்கு நரகவாதிகளின் செயலை செய்து கொண்டே இருப்பான். இறுதியில் அவனுக்கு விதி முந்தி போய் திடீர் சொர்க்கவாதி செயலை செய்து சொர்க்கத்தில் நுழைந்து விடுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி சொன்னார்கள். ஒரு மனிதனின் இறுதி முடிவை வைத்துதான் சொர்க்கமா நரகமா என்று தீர்மானிக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குஸ்மானுடைய விஷயம் தற்கொலை பண்ணாங்க, அவர் விஷயம் அல்லாஹ்வுடைய சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கணும்னு சொன்னா இப்ப இப்படி பார்க்கணும். உண்மை பார்க்க உலகத்துல பார்க்கறீங்களா இல்லையா? ஏகத்துவத்தில் இருந்தவன், தௌஹீதுல இருந்தவன் தர்காவுல கிடக்கிறானா இல்லையா? இதை எதை காட்டுகிறது? ஆரம்பத்தில் 1980 வாக்குகள்ல ஏகத்துவத்தை தௌஹீதை சொன்ன தமிழகத்துல சொன்ன அந்த ஆலிம்கள்ல இந்த சில புரியல இருக்கிறாங்கன்னா நிறைய பேர் இல்ல. காசு பணம் புகழ் அந்தஸ்து போயிட்டாங்க. எவ்வளவு இருக்கிறாங்கன்னா அதுல ஒரு ஆள் ஹாமிது பக்ரின்னு ஒரு ஆள் காய் பண்ணத்தை சார்ந்தவர் புரியல இருக்கிறாரா? அப்படி பேசுவார், அம்மா சொல்லுகிறான் பாரு எங்க அல்லாஹ்க்கு தலையாட கிடைக்கிறாங்க, யா நபி ஸலாம் அலைக்கும், யா ரசூல் ஸலாம் அலைக்கும், அப்படி கிடைக்கிறார். ஸலவாத்துல்லாஹி அலைக்கும் மௌலாய ஸல்லி வ தலிம் தாயிமன் அபதா அலா ஹபீபிக கைரில் ഖൽகி குல்லிஹிம் நரகத்துக்குள்ள செய்யலா இல்லையா? அப்படி எவன் முடிவெடுக்க முடியும்? தூய்மை வந்து சொன்னியா இல்லையா? இந்த பிஜே சஹாக்கள் சொன்னிச்சா இல்லையா? டிஎன்டிஜியோட சஹாக்கள் சொன்னாங்களா இல்லையா? அப்புறம் விட்டா இன்றைக்கு எப்படி போயிட்டாங்க? இது தனிப்பட்ட தாக்குதல் நினைக்கக்கூடாது. அவங்க வடிகட்டி கூட சொல்லணும். மறைஞ்சு செஞ்சா ஒரு கணக்கு, ஒரு காரியத்தை மறைஞ்சு இயக்கத்தில் செய்யறாங்க, அங்க நின்று போறாங்க, போன மூலத்துக்கு வெக்கப்பட தூக்கிட்டு போய் என்ன செய்யலாம், கூப்பிட்டு ஓதிட்டு வர்றாங்க, அது ஒரு கணக்கு. பகிரங்கமா இருந்து லைவ் கொடுக்குறாங்க, வீடியோ எடுத்து வெளியே போடுறாங்க, இப்படி சொர்க்கவாதி அப்ப அப்படி பார்க்கிறோம். அது போல வேலூர் சைத்தான் இப்லீஸ், ஆர்எஸ்எஸ் கைக்கூலியாக பிஜேபியின் கைக்கூலியாக இருக்கக்கூடிய வேலூர் சைத்தான் இப்ராஹிம் நபியுடைய பேரை வச்சுட்டு ஒன்னாம் ஒரு சைத்தானா இருக்கிறாங்க இல்லையா? பிஜேபியில சிறுபான்மை பிரிவுல இருந்துக்கிட்டு ஒன்னாம் ஐக்கியத்தில் பண்ணிக்கிறானா இல்லையா? முஸ்லீம் இஸ்லாத்தோடு போயிட்டான், காஃபி நிறைவேற்பாங்க, சாமிக்கு போறான், பரிவர்த்தனை கட்டுறான், கும்பிடுறான், எம்மதம் சம்மதம், இஸ்லாத்தை விட்டு வெளியே போற காஃபி. இவன் யாரு? இவன் வேலூருக்கு செய்தான். அப்புறம் அவன் கீர்த்தி எழுதினான், தமிழ்நாட்டு ஜமாத்தில் இருந்து ஏகத்துவ பிரச்சாரம் பண்ணிட்டு செய்தான். இந்த பிஜேபியுடைய கைக்கூலிய காசு பணம் வருஷம் அமௌண்ட் போயிட்டு இருந்து எப்படி கொடுக்குறாங்கன்னு தெரியல, பணம் காசு பதவி கேண்டி போயிட்டானா இல்லையா? அப்புறம் பார்க்கிறோம் எவ்வளவு ஏகத்துவவாதி தௌஹீத்வாதி இதை பயன் பண்ணாங்கன்னு நினைச்சீங்களோ எல்லா சைத்தான்களுடைய இறுதி முடிவு என்ன? கண் கூட பார்த்துட்டு இருக்க முனாஃபிக்கு நயவஞ்சகனா போயிட்டாங்க என்று சொன்னால் சொர்க்கவாதியா? யாருக்கும் உத்தரவில்லை, பேசக்கூடிய எனக்கும் உத்தரவில்லை, கேட்கக்கூடிய உங்களுக்கும் உத்தரவில்லை. ஈமான் இஸ்லாத்திலே இருந்து மரணிப்பார், கொள்கையில நிற்பார். அல்லாஹ் சொல்ற கொள்கையில ஏறி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன்,
முஸ்லிம்களாக அன்றி மரணிக்காதீர்கள். ஏகத்துவ கொள்கையிலே சத்திய மார்க்கத்திலே இஸ்லாமியர்களாக இருந்து மரணியுங்கள். தனக்கு மரணம் வந்த பொழுது யாக்கூப் நபி அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளை அழைத்தார். இவருடைய பிள்ளைகளை யாக்கூப் நபிக்கு மரணம் வரும்போது தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து கேட்கிறார். நபியுடைய குழந்தைகள் அழைத்து நபி கேட்கிறார். அவர் நோய் வாய்ப்பட்ட நேரத்தில் மரணம் இருக்கும் பொழுது மூத்தா போயிடுவோம் அப்படிங்கிற உள்ளத்தில் ஒரு அச்சம் வரும்போது கேட்கிறார். இந்த அருமை மக்களே, நீங்கள் எனக்கு பிறகு யாரை வழங்கினீர்கள்? தூய்மைவாதிகளாக இருப்பீர்களா, பரிசுத்தவாதிகளாக இருப்பீர்களா, சொர்க்கத்துக்கு போகக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் யாரை வழங்கினீர்கள்? பிள்ளைகள் சொன்னார்கள், இந்த அருமை தந்தையே, உங்களுடைய மூதாதையர்களான இப்ராஹிம், இஸ்மாயில், இஸ்ஹாக் போன்ற இறை தூதர்கள் எந்த ஒரு இறைவனை வணங்கினார்களோ அந்த இறைவனைத்தான் நாங்கள் வணங்குவோம். அல்லாஹ்வுக்கு ஒரு காலத்திலும் இணை கற்பிக்க மாட்டோம். கல்லு, மண், கற்சிலைகள், பொலிமாரம், அது இது தகவலை தாய்த்து சொல்லி கண்டதை காட்சி கொண்டதை கொள்கை சொல்லி கடவுள் தூண்ல இருப்பாரு, தூண்ல துரும்புல இருப்பாரு ஒரு பொய்சித்தான சொல்றாங்க இல்லையா? இந்த மாதிரி இறைவர்கள் கடவுளாக்கக்கூடிய கொள்கையில் இருக்க மாட்டோம் என்று சொல்லி சொன்னாங்களே யாக்கூப் நபியிடத்துல. அந்த மாதிரி பிள்ளைகளுக்கு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்காங்க, அல்லாஹ் யாரையும் வழங்காத, மூட பழக்க வழக்கத்தை நம்பாத, சூனியம் கிடையாது, ஜோசியம் கிடையாது, செய்தியம் கிடையாது, எல்லாம் ஏமாத்து வேலை, ஃப்ராடு வேலை, ஹதீஸ்கள்ல வந்தாலும் அதெல்லாம் கோல்மாறு, இதை யூதர்கள் புகுத்தி விட்டாங்க என்று சொல்லி சூனிய செய்வது அது இதெல்லாம் ஒவ்வொரு கட்டியவங்க. நபிகள் நாயக்கு சூனியம் வைக்கவில்லை. நபிகள் நாயக்கு கேள்விப்பட்ட யூதர்கள் கட்டிவிட்ட ஒரு செய்தி ஆதாரப்பூர்வமாக அறிவிப்பை பதிவு பண்ணி விட்டாங்க. இதை கோல்மாறு இருக்கிறது. நபிகள் நாயக்கு திருக்கிறாங்க, செய்யாதத செஞ்சாங்கிறாரு, செஞ்சதை செய்யலாங்கிறாரு. ஆயிஷா நாயகி இதன் மனைவியோடு உடலுறவு கொள்ளலாங்கிறாரு. கொல்லாமலே கொண்டுட்டு கொள்ளல, செஞ்சுட்டு செய்யல, செய்யாம இல்லைங்கிற மாதிரிலாம் ஹதீஸ் வருது. அறிவிப்பால் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது, ஓரம் கட்டி வைக்கிறேன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மனிதர்கள்ல இருந்து இந்த முகமதை நான் பாதுகாப்பேன். எந்த ஒரு ஐக்கியத்தையும் பண்ண முடியாது. இவர் நபி, இவரை பாதுகாப்பது என்னுடைய பொறுப்பு. அல்லாஹ் உத்தரவை செஞ்சுட்டான். அதுக்கு முன்னாடி அவர்கள் ஒரு சஹாபி இடத்துல மதீனாவுல, நான் தூங்க போறேன், எனக்கு யார் பாதுகாப்பு அளிப்பானவங்க? ஒரு சஹாபி, நான் அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிறேன், இரவுல நீங்க தூங்க, எதிரிகள் வந்தா நான் சொல்றேன்னு சொல்லி ஒரு சஹாபி வாயில் காப்பாளராக நிற்கிறார். பிறகு அல்லாஹ் வசனத்தை இறக்கி மனிதர்களில் இருந்து, மனிதர்களுடைய தீங்குகளை இருந்து முகமதை நான் பாதுகாப்பேன் உடனே அதன் பிறகு நபிகள் நாயகம் அவர்கள் எந்த வாயில் காப்பாளராக நிற்கல. குர்ஆன் வசனம் அல்லாஹ் படிச்சு அல்லாஹ் கேரண்டி கொடுத்துட்டான், இனிமே அல்லாஹ்வாலே நான் உங்களை பாதுகாப்பேன். அபூ ஜஹல், உத்பா, ஷைபா, காபீல் பையன் யார் வந்தாலும் உங்களை தொட முடியாது என்று அல்லாஹ் உத்தரவாதம் கொடுத்த பிறகு இந்த வாயில் காப்பாளர்களை வைக்கவில்லை என்று பார்க்கணும்னு சொன்னா தூய்மைவாதிகள் வேஷம் போடுவது கூடாது அப்படின்னு சொன்னா யார் தூய்மைவாதி? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அபூபக்கர் ஃபில் ஜன்னா, அபூபக்கர் சொர்க்கத்தில் இருப்பார், தூய்மைவாதி சொல்லலாம். உமர் ஃபில் ஜன்னா, உமர் சொர்க்கத்தில் இருப்பார், தூய்மைவாதி சொல்லலாம். உஸ்மான் ஃபில் ஜன்னா, அலி ஃபில் ஜன்னா, ஷஹீத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் போன்ற சஹாபாக்கள் 10 பேர் அஸ்ரத்துல் முபஷ்ஷரா, அவர்களை சொல்லுங்கள் தூய்மைவாதி சொல்லுங்கள். சொர்க்கவாதி சொல்லுங்க சொன்னாங்க, நம்ம சொல்லல. அது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், எவையோ தூய்மைவாதி நான் சொர்க்கத்துக்கு போவாங்களாம். என்னடா அர்த்தம் இது? மார்க்கத்தை கேள்விப்படாதீங்க, மகான் பெரியார் அவர் இன்னும் சொல்றாங்க, அவர் முறியது கொடுக்குறாரு, அதனால அந்த அந்த ஏமாத்து பேர் வழிகள், முறியதுக்கு பேர் வழிகள்லாம் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு பையத்து பேர் வழிகள் இப்படியெல்லாம் சொல்றாங்க. மார்க்கத்தை கிடையாது புரிந்து கொள்ள வேண்டும். அது போல ஏமாத்துறாங்க. அது போல அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், பிலால சொல்லுங்க சொர்க்கவாதி. நீங்க நிறைய பேர் சொன்னாங்க, அறிவித்தார்களா இல்லையா? பெண்கள், ஆண்கள், ஆயிஷா நாயகி, ஹதீஜா நாயகி, நபியுடைய குடும்பத்தார்கள், அஹ்லுல் பைத், அல்லாஹ் அஹ்லுல் பைத்தை தூய்மைப்படுத்திட்டாங்க. நபியின் குடும்பத்தார் தூய்மைப்படுத்தப்பட்டு விட்டார்கள் சொர்க்கவாதி. அப்படி சொல்லணும், ஒரே இதை புரிந்து கொள்ள வேண்டும். அது போல பயத்திருமால மரத்தின் அடியில உடன்படிக்கை இருக்காங்க. உஸ்மான் மக்காவுக்கு போயிடுவார், தூதுக்குழுவா போகும்போது அந்த நேரத்தில் உடன்படிக்கை எடுப்பார்கள். அப்ப ஹுதைபியா உடன்படிக்கையில அப்ப உஸ்மான் லேட்டா திரும்புவார். அப்பதான் பயத்திருப்பாங்க, உஸ்மான் கொல்லப்பட்டிருந்தால் சஹாபாக்களாகிய நீங்கள் அனைவரும் முகமதோடு சேர்ந்து போர் தொடுப்போன்ற ஒண்ணு பயத்திருவாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய கையை மேல வச்சு நாங்கள் வருவோம். உஸ்மானுக்கான நியாயம் கேட்போது பையத்து பண்ணாங்க. அந்த மரத்தின் அடியில் யாரும் பயிற்சி செய்தார்களோ அவர்களை அல்லாஹ்வாகிய நான் பொருந்திக் கொண்டேன். பையத்து நிறுவான். அது அவங்க தூய்மைவாதின்னு சொல்லலாம், அவங்க சொர்க்கவாதி. இது நிறைய பேர் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பல சந்தர்ப்பங்களில் பல பேர் சொர்க்கவாதி
அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னவர்களை சொர்க்கவாதி தூய்மைவாதின்னு சொன்னா அர்த்தம் இருக்குது. எந்தெந்த கழுதைகளை தூய்மைவாதிங்கிறா யார் யாரா ஜனத்தை சொல்றது போயிடுவாங்க அடிச்சு போவாங்க. இது மார்க்கத்தில் கிடையாது. அல்லாஹ்வுடைய சொன்னதை இந்தியா எச்சரித்து இறுதி முடிவை வைத்துதான் சொர்க்கம் கிடைக்கும் என்பது அல்லாஹ்வுடைய சொன்னார்கள். அல்லாஹ் துவாசி அதான் சொல்ல துவாசினாங்க. யாரெல்லாம் யாவும் கல்விகள் குழு சப்பித்த கல்வி அல்லா தீனிக்க இறைவா இந்த முகமதுடைய என்னுடைய உள்ளத்தை இந்த மார்க்கத்திலே நிலைத்திருக்க செய்வாயாக. உள்ளத்தை தலைமுறை செஞ்சாதே, அவன் ரொம்ப டேஞ்சரான ஒரு நரகத்துக்கு போயிடுவேன் இந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் எல்லாரும் சகாபாக்களை கேட்க சொன்னாங்க. துவா கேளு. யாவும் கல்விகள் குழு சப்பித்த கல்வி அல்லா தீனிக்க இறைவா உள்ளங்களை மாற்றி மாற்றி கொள்ளக்கூடியவனே என்னுடைய உள்ளத்தை இஸ்லாமிய மார்க்கத்திலே ஏகத்துவத்திலே தௌஹீதிலே நிலைத்திருக்க செய்வாயாக. துவா செய்யுங்க. ஒவ்வொரு தொழிலையும் கேளுங்க, சும்மா இருக்கும்போது கேளுங்க. அப்படி அல்லாஹ் உள்ளத்தை நிலைத்திரு இஸ்லாத்தை நம்ம இருந்து வாழ்க்கை செய்தால் நமக்கு சொர்க்கம் கிடைக்கும். அவர்கள் தான் தூய்மைவாதிகள். அல்லாஹ் பொருந்திக் கொண்ட ரலியல்லாஹு அன்ஹும் மறந்து அனுப்புகிறான். அல்லாஹ் நானும் அவர்களை பொருந்திக் கொண்டேன், அவர்களும் என்னை பொருந்திக் கொண்டார்கள். சஹாபாக்கள் அவங்க தான் தூய்மைவாதிகள். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்துக்கு போகிற பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்தருவானாக என்று சொல்லி ஜும்மாவுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். யா அய்யுஹல்லதீன ஆமனூ தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, நாம் வாழக்கூடிய இந்திய தேசம் என்பது மதச்சார்பற்ற செக்குலர் ஸ்டேட் சொல்லக்கூடிய ஒரு தேசம். இந்த தேசத்தை காலங்காலமாக தீய கெட்டவன் ஆட்சி பண்ணிக்கிட்டான். ஒரு சின்ன கெட்டவன் இவன் மகா பெரிய திருடர்கள் கெட்டவர்களுடைய ஆட்சி இந்திய தேசத்தினுடைய கேபினட் பெரிய பெரிய பிரதமர் பதவி, உள்துறை பதவி, எல்லா விஷயத்திலையும் எம்எல்ஏ எம்பி பிரதமர் சொல்லி முதல்வர் சொல்லி கேடு கட்டவருடைய ஆட்சி இந்திய தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. சிறுபான்மையினரை அடித்து நொறுக்கி கொள்ளக்கூடிய அதற்கா பயிற்சி கொடுக்கப்பட்ட தேசியராம கொள்ளுங்க வடமாநிலத்தில் கடவுள் சொல்லுங்கிறான். கடவுளை சொல்ல ஆக்கி கொண்டு ஜெயஸ்ரீராம கொள்வது, மதத்தின் பேர்ல மாட்டின் பேர்ல கொள்வது, மதத்தின் பேர்ல குஷி கட்டாயப்படுது. ஜெயஸ்ரீராம் சொல்லுவது இந்த பக்கரவா இப்படின்னு என்ன செய்யறாங்க. இப்படி பெரிய முக்கியம் RSS மூலசனருக்கு ஆளாக்கப்பட்ட வெறியர்கள். வெட்டுனா வெட்டுவான், குத்துனா குத்துவான், கொள்ளுனா கொள்ளுவான். சுய சிந்தனை இல்லை, அறிவு கிடையாது, படிப்பறிவு கிடையாது. இப்படி இந்த சூத்திர பயிர்களை அவங்க வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதா இல்லையா? பிராமணர்களை தவிர எல்லாருமே சூத்திரர்கள். அந்த மாதிரி சூத்திரர்கள் கையில் வச்சிருக்கிறாங்க. இப்படி ஒரு நாடுகளை மனித ஒரு நாடு ஒரு ஆட்சி என்று சொன்னால் மனிதர்கள் அந்த குடிமக்கள் சந்தோஷப்படணும். அடுத்து இவரே ஆட்சியாளராக வரணும், அடுத்து இவரே பிரதமராக வரணும், அடுத்து இவரே எம்எல்ஏ எம்பி முதல்வராக வரணும், முதலமைச்சராக வரணும்னு சொல்லணும். அப்படியா இவங்களை செருப்பை கட்டி வீசி பிச்சை செருப்பு வச்சிடமா எப்படா போவாங்க, இந்த நாட்டினுடைய சனியை எப்படா ஒழியும் என்ற அளவுக்கு தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, நசுக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள், முஸ்லீம்கள் 72 பிரிவுகள் இருக்கக்கூடிய எல்லா சமுதாயத்தில் உள்ளவங்க இந்த சன்பரிவார ஆட்சியை போகணும்னு விரும்புறாங்க. அவ்வளவு அநியாய இயக்கத்தை பண்றாங்க. இந்த சமீபத்தில் என்ன அப்படின்னு பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு என்ன இந்த வந்தே மாதரம் பாடல இப்ப கொண்டு வந்தாங்க. சட்டசபையில வந்துட்டு வந்தே மாதரம் பாடல என்ன அதை அரசு அலுவலகங்களிலும் அரசு நிகழ்ச்சிகளிலும் சட்டசபை நாடாளுமன்ற பள்ளிக்கூட அங்க எல்லா இடத்துலையும் என்ன ஒழிக்கப்பட வேண்டும். இண்டிபெண்டன்ஸ் டே, ரிபப்ளிக் டே, சுதந்திர தினம், குடியரசு தினம் இப்படி சட்ட மசோதா கொண்டு வந்தாங்க. அது நடைமுறைப்பட்டு ஜெயில் கொடுத்துருவான். இந்த அளவுக்கு இது அது என்ன வந்தே மாதம் என்ன தாய் மண்ணை உன்னை வணங்குகிறேன். எப்பொருளா வணங்கணும்? அயோக்கியர்கள் முஸ்லீம்கள் அல்லாஹ்வை தவிர கற்சிலைகளையோ எந்த ஒரு கழுதைகளையும் வணங்க மாட்டோம். தர்காவை செத்து போனவர்களை வணங்க மாட்டோம். எதையும் வணங்க மாட்டோம். ஆடு மாடு கோழி கழுதைன்னு சொல்லி இவன் என்ன செய்யறான்? இந்த RSS உடைய கையில, பிஜேபி கையில நாடு போறதால கனிமொழி எம்பி நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்து திமுக சார்பா இல்ல ரவுடிகளை கூட வச்சிருக்கு. பார்க்கிறீங்களா? ஒரு பேசும் பொழுது கூட அமைதி கேட்காம நாடாளுமன்ற சட்டசபையில போய் எல்லாம் ரவுடி பயில வருகிறாங்க. பேசுறாங்க, அமைதி கேட்காம கூப்பிடுறாங்க, கத்துறாங்க. அந்த பொம்மை பேசிக்கிட்டே இருக்குது. நீங்க தான் வன்முறை கனிமொழி எம்பி சொல்லுது, நீங்க தான் நாட்டை பிரிக்கிறீங்க, சன்பரிவார
போகாம நீங்க பிரிவினை ஏற்படுத்தி தப்பா கேள்வி கேட்குது. இந்த ரவுடிகளா இருக்கக்கூடியவங்க வந்துக்கிட்டு பார்த்தாலே தெரியுது. ஆனாலும் நீங்க லைவ் பண்ணலாம், பாத்தீங்களா இல்லையா? இந்த ரவுடி கும்பல் சத்தம் பேச மாட்டாங்க, சட்டத்தை ஏற்றுறாங்க, தேசிய கீதத்தை ஏற்றுக்கிட்டாங்க. இந்த மாதிரி என்ன இந்த வந்தே மாதரம் படிக்கணும், தேசிய கீதம் படிப்பாங்க, தமிழ் தாய் வாழ்த்து படிப்பாங்க. இதை தாண்டி வந்தே மாதம் படித்தே ஆக வேண்டும் சொல்லி கொண்டு வந்தாங்கன்னு சொன்னா சிந்திச்சு பாருங்க, சட்டம் ஏற்றி விட்டாங்க. மாநிலங்களவையை தொடர்ந்து கல்வி எதிர்ப்புக்கிடையே மக்களவையிலும் வந்தே மாதரம் மசோதா நிறைவேறியது. மசோதா நிறைவேறியதால் தேசிய கீதத்துக்கு இணையான அந்தஸ்தை பெறுகிறது வந்தே மாதரம். அதுக்கு என்ன அர்த்தம்? எல்லா பொதுவுடைமை மக்களா இருக்கக்கூடிய இந்த தேசத்துல எல்லாரும் வாழக்கூடிய பல மதத்துல பல நம்பிக்கையில இருப்பான். கடவுளை இல்லாம எல்லாம் மட்டும் வணங்குறோம், எங்க கொள்கை பல பல தெய்வத்தை வணங்குவான், முக்கடவுள் கொள்கை கிறிஸ்தவர்கள் வணங்குவான். இப்படி உள்ள தேசத்துல வந்தே மாதம் தாய் மண்ணை உங்களை வணங்குகிறேன், நான் வணங்குவோமாடா எல்லாம் தெரியல. சின்ன பிள்ளையே சொல்றாங்க, 2வது 5வது 10வதுலயே 1ஆம் கிளாஸ்லயே வந்தே மாதம் படிக்கிறான். பாருங்க எவ்வளவு அப்பிரியப்படுத்துறாங்க, புரிந்து கொள்ளணும். என்ன வருது? நான் தாய் மண்ணை வணங்குகிறேன், சரஸ்வதிங்கிற தெய்வத்தை வணங்குறேன், லட்சுமி தெய்வத்தை வணங்குறேன், இப்படின்னு சொல்லி வணங்கும் தெய்வத்தை எல்லாம் பதிவு இது போட்டு அப்படி ஒரு விஷயம் கொண்டு பண்றாங்க. இது கலவரத்துக்கு உண்டாக்கும். பிஜேபி சொல்லுவார், கலவரத்துக்காண்டி இது உண்டாக்குறாங்க. ஒரு நாவல் ஒரு கவிதையிலிருந்து ஒரு கட்டுரையிலிருந்து நாவல்ல இருந்து வந்தது. முஸ்லிம்கள் விட்டும்போது கொள்ளும்போது பாகிஸ்தான் பங்களாதேச பிரிவினை நேரத்துல, பாகிஸ்தான் பங்களாதேசத்துடைய பிரிவினை நேரத்துல முஸ்லிம்களை கொள்வதற்காக சங்பரிவார கும்பல், சாவர்கர் கும்பல் இதை சொல்லிதான் வெட்டுவாங்க. வந்தே மாதரம் சொல்லி என்ன செய்யறாங்க? முஸ்லிம்களை வெட்டுவது. இந்த கொள்கையாக்கி ஜீவாட்டுடையில கூட பி ஜெயலலிதா அப்படிங்கக்கூடியவர் இந்திய நிறுவனர்களுக்கு பேட்டி கொடுக்கிறார் என்று சொன்னால் அரசு நோக்கம் இதுதான். இவங்களை நாட்டை விட்ட துரத்தவன் கைவர் குழந்தை இந்த வழியில ஆடு மாடுகளை மேய்த்துக் கொண்டு வந்தார்களோ வரும்போதே பூத்தியா கொண்டு வரும், வரும்போதே விபச்சாரம். பள்ளிபாபா சொல்லிப்பாரு, சகிதாக்கப்பட்ட பள்ளி அரசு கொண்டாடுல பள்ளிபாபா கேசட்டு பேசுவாரு. வரும் ஆரிய பார்ப்பான்கள் வரும்பொழுது ஆடு மாடுகளை மேய்த்துக் கொண்டு வரும்பொழுது இந்த கூத்தியா பாட்டி எல்லாம் போடுறாங்க. அந்த வழியில வந்த வழியிலே இவர்களை அதிகாரத்தை பிடிக்கி எல்லா ஒட்டுமொத்த இந்திய மக்களும் சேர்ந்து இவர்களை வெளியேற்றினால ஒழிய இந்திய அரசியலமைப்பு சாசன சட்டத்தை அப்பதான் பாதுகாக்க முடியும். இந்திய அரசியலமைப்பு சாசன சட்டத்தை டாக்டர் அம்பேத்கர் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களிடம் பிறந்தவர், தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் பிறந்த டாக்டர் அம்பேத்கர் கொண்டு சட்டம் குப்பையாக்கிட்டான், காலில் கொண்டு மீச்சி விட்டான், சங்பரிவார சட்டத்தை கொண்டு வந்துட்டான். இதையெல்லாம் எதிர்த்து என்ன செய்யணும்? பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தி இந்த அயோக்கியர்களை நாட்டை விட்டு இவருடைய பதவியை பிடிக்க அனுப்ப வேண்டும் என்று சொல்லிக் கொண்டு இம்மாயுடைய 2ஆம் முறை நிறைவு செய்கிறேன். ஃபதுக்குருனை அதுக்குருக்கும் வஷ்குருடைய வலா